warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. நான் பேச போற தலைப்பு மார்க்க கல்வி இல்லாததால் ஏற்படும் ஆபத்துகள். இன்னமல் அமாலும் பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை போலவே அமையும். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நல்ல எண்ணங்கள் உண்டாக அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். மார்க்க கல்வி இல்லாததால் ஏற்படும் ஆபத்துகள்ல சில ஆபத்துகளை பத்தி நான் சொல்ல போறேன். அதுல முதல் ஆபத்து என்ன அப்படின்னா ஆடை, பெண்கள் அணியக்கூடிய ஆடை. அல்லாஹ் குர்ஆன்ல கூறியிருக்கான், ஆதமுடைய மக்களே, நாம் உங்களுக்கு உங்கள் மானத்தை மறைக்கவும் அலங்காரமாகவும் இந்த ஆடையை அளித்துள்ளோம். ஆனால் இறை அச்சம் எனும் ஆடையே அதை விட மேலானது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பெண்கள் போடுற ஆடையில எங்க இருக்கு இறை அச்சம்? யார்கிட்ட இருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம்? முஸ்லிம் பெண்கள் போடக்கூடிய ஆடைக்கு 3 நிபந்தனைகள் இருக்கு. அளவை விட சிறியதா ஆடை போடக்கூடாது, டைட்டா ஆடை போடக்கூடாது, அதே மாதிரி மெல்லிய துணினா ஆடை போடக்கூடாது. ஆனா இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் இதெல்லாம் மாறி மாறி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஹதீஸ், அலிரலி அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வயதான மூதாட்டி அவங்கள கடந்து நேரா அலிரலி அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. இதை பார்த்து தோழர்கள் கேட்காங்க, என் அலியே, உங்க வீட்டுக்குள்ள ஒரு வயதான மூதாட்டி போறாங்க, அது யாரு அப்படின்னு கேட்ட உடனே அலிரலி அவங்க சொல்றாங்க, அது வயதான மூதாட்டி கிடையாது, என்னுடைய மனைவி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க தான் போறாங்க அப்படின்னு. பாத்தீங்களா, சஹாபி பெண்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு. தன்னுடைய அழகை தன்னுடைய கணவனுக்கு மட்டும் காட்டக்கூடிய பெண்களா வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல பெண்கள் எப்படி இருக்காங்க? தன்னுடைய கணவனை தவிர மற்ற அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய அழகை காட்டக்கூடிய பெண்களா இன்னைக்கு அசிங்கமா அரகுர ஆடை போட்டுட்டு இந்த உலகத்துல இன்னும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அந்நிய ஆண்களுக்கு அவங்க ஒரு வயதான மூதாட்டி போல தான் தோற்றம் அளிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வயதானவங்க கூட மேக்கப் அப்படிங்கறத முகத்துல அள்ளி அப்பி தலைக்கு டை அடிச்சு ஒரு இளம் பெண் மாதிரி இன்னைக்கு ரோட்ல நடமாடிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? மார்க்க கல்வி அவங்கள்ட்ட இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல. அதனாலதான் சரி இதனால இப்படி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் புர்கா அப்படிங்கிற ஒரு ஆடையை கண்டுபிடிச்சான். அது நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு நிக்மத் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இங்க அந்த புர்காவை எத்தனை பேர் ஒழுங்கா போடுறாங்க? யாராவது லூசா புர்கா போடுறாங்களா? கிடையாது. இறுக்கி பிடிச்சி முன்னாடி மார்பு பின்னாடி தெரியுற மாதிரி அசிங்கமா தான் போட்டுட்டு அலையிறாங்க. இப்போ மாடல் வேற புர்கா, அவங்க போடுறது புர்காவா இல்லைன்னா லாங் சைஸ் கெவுனா அப்படின்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கு புர்கா. சரி, அதுக்கு அவங்க சால் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. நிறைய காட்டன் சால் இருக்கு, நல்லா முன்னாடி தலையெல்லாம் சுத்தி கட்டி பிஜாப் பண்ணி முன்னாடி மார்பு பின்னாடி பெட்டஸ் வரைக்கும் மறைக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க? வேன் போனே மூக்கு சிந்தர கட்சி மாதிரி சாலை எடுத்து முன்னாடி மார்பு தெரியுற மாதிரி கட்டிட்டு பெண்கள் நீங்க ரோட்ல நடமாடிட்டு இருக்காங்க. ஒரு ஹதீஸ், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுடைய கணவர் ரசூலுல்லாஹ் அவங்க வஃபாத் ஆகி தன்னுடைய வீட்டிலே அடக்கம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகி அவங்க வீட்டிலே தான் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாதாரணமா பாகிஸ்தானுக்கு போயிட்டு வரக்கூடிய பெண்ணா இருந்தாங்க. மூணாவதா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அதே வீட்டுல அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் கூட ஃபர்தா இல்லாம இந்த பாகிஸ்தான் கிட்ட போனது கிடையாது. என்ன காரணம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகரம் இல்லாத ஒரு அந்நிய ஆண், கபிரிஸ்தான்ல அடக்கப்பட்ட ஒரு அந்நிய ஆண் முன்னாடியே அந்த காலத்து சஹாபிய பெண்கள் ஃபர்தா இல்லாம போகக்கூடாது அப்படின்னு தீர்மானமா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்குள்ள பெண்கள் வேணும்ட்டே அரபர ஆடை போட்டுட்டு அந்நிய ஆண்கள் முன்னாடி தங்களுடைய உடம்பையும் அங்கங்களையும் காட்டக்கூடிய பெண்களா இருக்காங்க. நவுதுபில்லா. இதுக்கு காரணம் மார்க்க கல்வி அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்கள்ட்ட இல்ல. அதனாலதான் இப்போ மார்க்க கல்வி இல்லாததான் ஏற்படும் 2வது ஆபத்து என்ன அப்படின்னா, அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் ஒருத்தர் பாக்குறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், முஃமினான பெண்களுக்கு நபியே நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், இன்னும் தங்கள் வெட்கத்தனங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு. இன்னைக்கு மனித சமுதாயம் ஒழுக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு 2வது காரணம் பார்வையை தவறான முறையில பார்க்கறது. இதனாலேயே அல்லாஹ் முஃமினான ஆண்களும் பெண்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என கட்டளைன்னு சொல்லியிருக்கான். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதமோ அதை தான் செய்யறாங்க. யாரை பார்க்க கூடாதுன்னு சொல்லுதமோ அவனை தான் பார்க்காங்க. ஒருத்தர் பார்க்க வேண்டியது, கண்ணு மோத வேண்டியது காதல் அப்படிங்கிற செய்தான் அவங்களுக்குள்ள குடியேறிடும். அதனால காதலன் காதலிக்கு கவிதையா கொட்டுமா. அதுல ஒரு கவிதை சொல்றாங்க பாருங்க, இந்த உலகத்தில் 1000 அழகிகள் இருந்தாலும் நீ தாண்டி உலக அழகி அப்படின்னு. இவன் மூச்ச பக்கம் சகிக்காது, அது ஒரு பக்கம். இவன் தன்னை காதல் சொன்னோன்னு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவான். இப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் வா நம்ம போயிடுவோம் அப்படிமா. இவன் நம்ம இல்ல வாழ வைப்பான் அப்படின்னு நம்பி அவன் பின்னாடி போயிடுவான். அவன் என்ன செய்வான்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மை சம்பவம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அவன் வர சொல்லுவான். வர சொல்லி கதையை முடிச்சுட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு
வந்துடுவான், கொலை பண்ணி போட்டு வந்துடுவானுங்க. அவ்வளவுதான். அவனுடைய ஆசிரியர் நடிகை நீ உலக அழகி, அதுக்கப்புறம் நீ உள்ளூர் கிளவி, முடிஞ்சு போச்சு. எச்சியலையை தூக்கி போட்டதான் தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பான். ஏங்க இந்த அவல நிலை? உங்க பெற்றவங்களுக்கு தெரியாதா உங்களை எப்போ எந்த வயசுல யாருக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும்னு? இங்கே நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க, சாரியான பிள்ளைங்கள தலையிட்டு அல்ல அருள் புரிவாங்க. 18 வருஷமா கொத்தி கொத்தி உனக்கு பெத்தவங்களை விட்டுட்டு 18 நொடி ஒருத்தனை நம்பி ஓடி போறீங்களே, இதுக்கு காரணம் என்ன? மார்க்க கல்வி உங்கள்கிட்ட கிடையாது, மறுமையோட அச்சமும் உங்கள்கிட்ட கிடையாது. அதனாலதான் நவுதுல்ல இதுல இருந்து அல்ல நம்மளை பாதுகாக்கணும். இன்னும் 3வது ஆபத்து என்ன அப்படின்னா, பெரியவங்கள்ல வந்து சிறியவங்க வரைக்கும் இன்னைக்கு அடிமையா இருக்கிறது டிவி. டிவியை போட்டு விட்டுட்டு வாயான போட்டு டிவியில உட்கார வேண்டியது. அங்க எவனும் உள்ள வந்தாலும் தெரியாது, வாய் வழியா கொசு போய் மூக்கு வழியா வெளியே வந்தாலும் தெரியாது. அப்படி டிவி பார்க்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுல பிள்ளைகளையும் பக்கத்துல வச்சுக்க வேண்டியது. அதுல ஏதாவது ஒரு சம்பவம் வருமா தானே, அடுத்து யாரையும் போவா இப்படி செஞ்சுட்டானே எல்லாம் வருவானா அப்படிங்கிற வேண்டியது. இதை கெட்ட வார்த்தை வரும் உடனே நான் நிறைய பார்த்துருக்கேன். பிள்ளைங்களுக்கு அடிப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பெற்றவங்களே. எதுக்கு? உங்களுக்கு மணி கணக்கா டிவி பார்க்க நேரம் இருக்கு, 10 நிமிஷம் போல நேரம் இல்லை. அதே மாதிரி எந்த நாடகம் எத்தனை மணிக்கு போடணும் அப்படின்னு கேட்டா சொல்ல நேரம் இருக்கு. ஆனா பஜருடைய நேரம் என்னன்னு கேளுங்க, நம்மள பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா பஜருக்கு எந்திரிச்சா தானே விடியறதே 7 மணிக்கு 8 மணிக்கு. அதை எப்படி தெரியும்? ரசூல்லா வந்து ஃபஜருக்கு பிறகு தூங்குவதையும் இசாவுக்கு பிறகு முடித்திருந்து வீண் பேச்சு பேசுறதையும் தடுத்திருக்காங்க. அதனால டிவி அப்படிங்கிற செய்தானை விட்டுட்டு குர்ஆனை ஓதக்கூடிய, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மளே ஆக்கியர்கள் புரிவாராக. ஆமீன். இப்போ 4வது ஆபத்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இடத்துல கணவன் மனைவி 2 பேருக்குள்ள அன்புமே இல்லை. அதே மாதிரி பெற்றவங்க பிள்ளைங்களுக்குள்ள பாசம் இல்லை, உடன் பிறந்தவங்களுக்குள்ள ஒரு அன்பு இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம உள்ளங்கையில இருக்கக்கூடிய செல்போன். யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் செல்போன். விடியறது செல்போன்ல தான், அடையிறது செல்போன்ல தான். கணவன் மனைவி மனம் விட்டு பேசினாதாங்க அந்த அந்நூன்யம் வரும். பெற்றவங்க பிள்ளைங்களை கொஞ்சினாதானே பாசம் வரும். உடன் பிறந்தவங்களும் ஒருத்தர் ஓடியாடி விளையாடாதானே அன்பு வரும். இது எதுவுமே இல்லாம எந்த நேரம் பார்த்தாலும் செல்போனையே கெட்டின்னு கிடந்தா எப்படி வளர்ந்த ஊனும் சண்டை தான் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பெற்றவங்க எல்லாம் நம்மளுக்கு சோறு தரும்போது திருப்பத்துக்கு வச்சு நிலாவை காட்டி அழகா சோறு ஊட்டுவாங்க, அதோட பாசத்தையும் சேர்த்து ஊட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு போனை காட்டி சோறு ஊட்டிட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு பெற்றோரும் தெரிஞ்சுக்கோங்க, போனை காட்டி உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சோறு ஊட்டல, நஞ்ச ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. சைத்தானோட வழியை எப்படி பின்பற்றணும் அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க. இது இல்லாம இன்னைக்கு நம்ம முஸ்லிம் பெண்கள் அரைகுறையா டான்ஸ் ஆடி போன்ல ரீல்ஸ் பண்ணி லைக் வாங்குறாங்களாமா. இதை நினைச்சு பெற்றவங்களுக்கு பெருமை வேற, வெக்கமா இல்ல? உங்க பிள்ளைங்களை நீங்க சிறு வயதுல இருந்தே குர்ஆன் ஓத வச்சிருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தப்பான நிலைமையில போகுமா? யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் லைக் வருதுன்னு பெருமைப்படுறீங்க. எதுல வாங்கின லைக்? யார்கிட்ட வாங்கின லைக்? அல்லாஹ்ட்ட வாங்கின லைக், நாளைக்கு மறுமையில வாங்கின லைக், நாளைக்கு மறுமையில ரசூலுல்லாஹோட ஸஃபாத் அலைஹி வாங்கின லைக். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருப்போமாக. குர்ஆனை ஓத வைக்காத கல்வி வீணானது. மார்க்க கல்வி இல்லாமல் எழுப்பப்படும் எந்த உலக கல்வியும் நல்ல ஒரு மனிதனை உருவாக்கி தரவே தராது. இன்ஷா அல்லாஹ் மார்க்க கல்வியை நாமும் கற்று பிற மக்களுக்கும் கற்றுக் கொடுக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. சொன்னபடி நானும் கேட்டபடி நீங்களும் நடந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாயித தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.